சாயங்காலம் பால் காய்க்கும் போது பால் திறந்துடுச்சு. அடடா! என்ன பண்றது? 1 லிட்டர் பால் வேஸ்ட் ஆயிடுச்சு. அப்படியே திங்க் பண்ணிட்டு தண்ணிய வடிச்சு எடுத்துட்டேன். ரசகுல்லா பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அடுப்புல வச்சு நல்லா கிளறிட்டே இருந்தேன். ஆனா அதோட குவான்டிட்டி ரொம்ப கம்மியா தான் வந்திருந்துச்சு. ஒரு பிஸ்கட் பாக்கெட் இருந்துச்சு. அத 2யுமே மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு சூப்பரா வந்துடுச்சு. அத வச்சு என்ன பண்றது? ஜாமுன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உருண்டைகளா பிடிச்சேன். கிராக் வந்தா நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அது நல்லா மாய்ஸ்ட்டா நல்லா உருண்டையா சூப்பரா வந்துருந்துச்சு. ஏன்னா பிஸ்கட்ல ஆயில் கண்டென்ட் இருக்கனால மாய்ஸ்டா இருந்துச்சு. ஆயில்ல பொரிச்சு எடுக்கும்போது உருண்டை ஏதாவது கிராக் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே நான் ஃபர்ஸ்ட் ஜீரா ரெடி பண்ணல. ஆனா இந்த உருண்டைகள்லாம் ரியல் ஜாமுன் மாதிரி அவ்வளோ சூப்பரா வந்துருந்துச்சு. அப்புறமா தான் ஜீரா ரெடி பண்ணேன். 1/2 கப் சீனி, கொஞ்சமா தண்ணி, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து ஜீரா சூப்பரா ரெடி பண்ணி இந்த உருண்டை எல்லாமே 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்து சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்டியா ஜூஸியா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இனி பால் வேஸ்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு உங்க வீட்டில் எல்லாருக்குமே கொடுத்து அசத்துங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.